தவக்காலத்தின் 4வது ஞாயிறான இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை கண்டு தடுமாறாது சரியான கண்ணோட்டத்தில் அணுகும்போது மகிழ்ச்சியான முடிவு எமக்கு கிடைக்கும் என்ற கருத்தோடு நமது பார்வையை சீரமைத்து கொள்ள இறைவார்த்தைகள் வாயிலாக திரு அவை நம்மை அழைக்கிறது. முதல் வாசகத்தில் மனிதன் முகத்தை பார்க்கிறான், இறைவனோ இதயத்தை பார்க்கிறார் என்பதை தாவீதின் அருட்பொழிவு வழியாக உணர்கின்றோம். இரண்டாவது வாசகத்தில் ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்று புனித பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் பிறவியில் பார்வையற்றவருக்கு இயேசு பார்வையளிப்பதன் மூலம் ஆன்மீக குருட்டுத்தன்மையிலிருந்து விடுபட நம்பிக்கை அவசியம் என்பதை காட்டுகிறார். நமது பாவங்களால் ஏற்பட்ட ஆன்மீக இருளை அகற்றிட ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவே உலகிற்கு ஒளி. ஆகவே ஒளியின் பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். மனிதராக புனிதராக வாழ படுகின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஜாதிர் என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஜாதிர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அமர்வோம். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யார் யாருக்கெல்லாம் பார்வை வேண்டும் கல்வாரி பலியிலே பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளிலே திருப்பலி கருத்தாக அந்தோனி வில்லியம் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லூர்து சாமி ஆசிரியர் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரான்சிஸ் கிளமெண்ட், ரோஸ்லின் வசந்தா ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாளை வேளையிலே அருண் கிறிஸ்டோபர் அவர்கள்
வேலை நிமித்தமாக இன்டர்வியூக்கு போகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டோ சுந்தர் மார்க்ரேட் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சூசை ரெஜினா தங்களது 60ஆம் ஆண்டு பிறந்த நாளை நன்றி திருப்பலியாக குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். மரியதாஸ் அருமை செல்வி, மரிய செல்வ ஜெயந்தி, எஸ்ஐயா அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக குடும்பத்தார் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்குன்னு ஒரு சிறப்பு கருத்து இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் பெற்றுக்கொண்டேன் என்ற நன்றி பெருக்கோடு திரும்ப வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என்னே இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1:6 முதல் 7 மற்றும் 10 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திரிப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆஹா, எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. என் மேய்ப்பன் ஆண்டவரே, ஆஹா, எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. எனக்கென்ன குறை, எனக்கென்ன குறை, என் ஆண்டவரே என் மேய்ப்பரானதா, எனக்கென்ன குறை. ஆனந்தமே என் மேய்ப்பன் ஆண்டவரே, ஆஹா, எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே.
பசும்புல் மேய்ச்சலிலே என் பசியாற்றி குளிர் நீர் காட்டி பிசகா பாதையிலே நாளும் நடத்துகின்றார் தெம்பூட்டி. சாவின் திகிலோட்டும் வழி நடந்தாலும் நான் அஞ்சேனே. தேவே என் துணை நீர், உந்தன் கைகோலும் என்னை காத்திடுமே காத்திடுமே. எனக்கென்ன குறை எனக்கென்ன குறை என் ஆண்டவரே என் மீட்பரானதா. எனக்கென்ன குறை ஆனந்தமே என் மீட்பன் ஆண்டவரே. எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. கருமடனை வார்த்து என்னை அபிஷேகம் செய்து வரவேற்றி பகைவர் கண் முன்னே எனக்கோர் விருந்தளித்தீர் நிறைவானே. என் வாழ்நாளெல்லாம் உந்தன் பரிவிரக்கம் என்னில் நிறைந்திருக்கும். இறைவாவும் வீட்டில் இன்றும் உரிமையுடன் நான் வாழ்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன். என் மேய்ப்பன் ஆண்டவரே, ஆஹா எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. என் மேய்ப்பன் ஆண்டவரே, ஆஹா எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. எனக்கென்ன குறை எனக்கென்ன குறை என் ஆண்டவரே என் மேய்ப்பனானதால் எனக்கென்ன குறை ஆனந்தமே என் மேய்ப்பன் ஆண்டவரே. ஆஹா எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 8 முதல் 14 முடிய. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் தீமையையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்வற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளித்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளியே நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டுவார்.
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 1 முதல் 41 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், எங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர், எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்ற இருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வை அற்றிருந்த இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ
யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள். அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் எப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்று இருந்தவரை யூதர்கள் 2ஆம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள். மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுலப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவும் வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாருக்கெல்லாம் பார்வை வேண்டும் கரங்களை உயர்த்துங்கள். சாப்பிட்ற கையெல்லாம் உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாரும் 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 கையை உயர்த்துங்க. எல்லாம் தூங்கக்கூடாது. இல்லை, எவ்வளோ நேரம் படித்தேன், எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. தண்ணி கொண்டார சொல்லியிருக்கேன். அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். புறப்பார்வை சில நேரங்கள் தான். ஆனால் ஒரு குழந்தை கருவிலே உருவாகும் பொழுதே ஆன்மாவோடு கொடுக்கப்படுவது உள்ளொளி அகப்பார்வை. இந்த அகப்பார்வையை அகிலத்தார் உணர இயலாது. காரணம், புறப்பார்வையே போதும். இந்த உலக எழிலை சந்திப்போம்,
ஜாலியாக சுத்துவோம் என்று ஆங்காங்கே சென்று வருவது வழக்கம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அகம் ஒளி பெற்றால், அதனால தான் ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவோமே, பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், உள்ளொளி பெற வேண்டும் என்று பாடுகிறோம் அல்லவா? இந்த பாடல் நம் அக பார்வை நமக்குள்ளாக வேண்டும், அது ஆண்டவன் தான் தர வேண்டும் என்று பாடுவதை நாம் பாடி பழகியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பார்வையை யாரிடம் பெறுவது? இந்த புறப்பார்வையை எப்படி எங்கே பெறுவது? முதல் வாசகத்தில் யாரை பற்றி படித்தோம்? ஈசாய் தன்னுடைய மக்களை இறைவன் ஒருவர் அரசராக்கப்பட்டு இருக்கிறார், தெரிவு செய்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று அறிந்தவுடன் சாமுவேலை அழைத்து உணவருந்த சொல்லுகிறார். நம்ம வீட்டுக்கு ஏதாயிலும் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? ராசா வந்துட்டியா, வாயா, உனக்காக தான் காத்திருந்தேன், ஏன் பேக்கிங் இருக்குல்ல. உடனே என்ன பண்றாரு? சாமுவேல் சொல்றார், ஆண்டவர் உம் மக்களுள் ஒருவரை அரசனாக தெரிவு செய்ய சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த மகனை அபிஷேகம் செய்யும் அளவும் நான் உண்ண மாட்டேன். இருக்கார்ல, முதல் மகன் வருகிறான். அன்புக்குரியவர்களே, நல்ல வாட்ட சாட்டமா உயரமா பார்ப்பதற்கு துணியாக இருக்கும் பொழுது இவன்தான் என்று அந்த எண்ணெய் குப்பியை எடுத்துக்கொண்டு சாமுவேல் வேகமாக அவரை அபிஷேகம் செய்ய எண்ணெயால் கழுவ அவர் கிளம்புகிறார். ஆண்டவர் சற்று பொறும், தோற்றத்தை பார்க்காமல் ஆண்டவனாகிய என்னுடைய பார்வை விடுவார். ஏன் தெரியுங்களா? சவுல் அந்த உலகத்திலேயே அழகு மிகுந்தவராகவும் உயரமாகவும் அங்கே நிற்பவர்களை காட்டிலும் வல்லமையுடையவராகவும் உயரமாகவும் தென்பட்டார். அதனால அவரை விட்டு இந்த சாமுவேலால் வர இயலவில்லை. அவருக்காக அழுது இந்த கண்ணீர், ஒரு சிலருக்கு இங்கெல்லாம் அப்படியே தாரை வார்த்திருக்கும் இல்லைங்களா, அதுபோல சாமுவேலின் கண்களிலே வருத்தம் தோய்ந்த நிலையாக அவர் கடவுள் பார்க்கிறார். விட்டுவிடு, கீழ்ப்படியவில்லை. தொடக்கம் முதலே அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, புறந்தள்ளப்படுகிறார். இங்கே ஈசாயின் மகன்கள் ஒவ்வொருவருமாக வருகிறார்கள், இவன் இல்லை இவன் இல்லை என்று. ஏன்னா மனித பார்வை சற்று வித்தியாசமானது. தொடக்க உரையிலே படிக்க கேட்டோம் இல்லைங்களா? கடவுளுடைய பார்வை வேறு, மனித பார்வை வேறு. நாம் வெறும் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார், புறத்தோற்றம் மட்டுமல்ல. அதனால சிவந்த மேனியுடைய ஒளி உடைத்தான கன்னினாய் வா வா என்று சொல்லுவது போல தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாக அங்கே அழைத்து வரப்படுகிறார். எழுந்து இவனை அபிஷேகம் செய், இவன் தான் அவன். முதல் வாசகம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பார்வை அவ்வளவு தினுசு. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். கடவுள் தான் விரும்பியவர்களை தெரிவு செய்யும் பொழுது இப்படிதான் தேர்வை நடத்துகிறார். அதிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கீழ்ப்படிதல் உள்ள மனிதர்களை, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா, அவர்களிலே அவர் தெரிவு இப்படிதான் செய்கிறார். தோற்றத்தையோ அல்லது உலகில் உள்ள சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான், அதே போல 100 பேர் கொண்டால் பெரிய கௌரவம் பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள். படை என்றால் அண்ணன் தம்பியினுடைய உடன் இருப்பு. அவன் இருக்கும் பொழுது அஞ்ச தேவையில்லை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் தெரிவு செய்வது அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து கீழ்ப்படிதலோடு
இறை திட்டத்தோடு இணைந்து இறைவனோடு பயணிப்பவர்களைத்தான் தெரிவு செய்கிறார். முதல் வாசகம் நமக்கு சொல்லுவது என்ன? இறைவனுடைய பார்வை வேறு, அகத்தை பார்க்கக்கூடியது. மனிதர் பார்வை வெறும் புறத்தே மட்டும் பார்த்துவிட்டு ஆகா ஓஹோ என்று கடைசியில் பார்த்தா குடும்பத்தில் 1.5 நாள் 2 நாள் கூட ஆகிறதுல 7.5 ஆயிடுது. ஏன்? வெறும் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்துவிட்டு கல்யாணம் செய்து வச்சிருவாங்க. பார்த்தா ஒரிஜினல் குடிமகனாகவே இருப்பார், அல்லது கையை தேய்க்கிறவராகவே இருப்பார், இல்லைன்னா இப்படி இப்படின்னே தேய்ச்சிக்கிட்டே இருப்பார். பார்த்துருப்பீங்க நம்முடைய வீட்டில். ஆனால் 7.5 அவன் தான் இருப்பான். நமக்குடைய புறப்பார்வை வெறும் குறைவான பார்வையாகவே இருக்கிறான். சாமுவேல் கூட அப்படிதான். ஏன்? அவர் சவுலுக்காக அழுது அழுது வருகின்ற பிள்ளைகளை கூட அவரால் கணிக்க முடியாத சூழல். அதனால தான் ஆண்டவர் எழுந்து இவனை அபிஷேகம் செய், உன்னுடைய எண்ணெய் குப்பியை எடுத்து கொண்டு போய் இந்த சிறுவனை அரசனாக அபிஷேகம் செய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வருகின்றதா? வந்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புதிய பார்வையை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே என்று நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஒளி உடைத்தானவராக நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார், இல்லைங்களா? இதில் ஒரு சில குறிப்புகளை நான் கொடுக்கிறேன். எசாயா நூலிலிருந்து நிறைய குறிப்புகள் உண்டு. விவிலியம் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம நற்செய்தி படிக்கும் பொழுது ஆண்டவரோடு பேசிக்கொண்டு போனவங்களாம் யாரு? ஆண்டவர் இயேசுவோடு பேசிக்கொண்டு போனவங்களாம் யாரு? சீடர்கள். சொல்லுங்க பார்ப்போம், நாமெல்லாம் யாரு? இயேசுவினுடைய சீடர்கள். பேசிக்கொண்டு போகிறோம். உலகத்து பார்வையின்படி ஆண்டவரே, இவன் பிறவிலேயே குருடனாக இருப்பது அல்லது பார்வை அற்றவனாக இருப்பது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? உடனே இப்படி தானே வாதிடுறோம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? இவன் செய்த பாவம் இல்லை, பாஸ் ஆயிட்டார். யாரு? பார்வையற்றவர். இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, அவங்களும் பாஸ் ஆயிட்டாங்க. கடவுளுடைய திட்டம் மாட்சி இவன் வழியாக இறைவன் வெளிப்படுத்த விரும்புகிறார், அதை மட்டுமே உணருங்கள் என்று சீடர்களுக்கு பிறரை பற்றிய தவறான குறைவான பார்வை வேண்டாம் என்று சீடர்களுக்கு கற்பிக்கிறார். நாமும் சீடர்கள், செலுத்திகள். நாமும் பிறரை பார்க்கின்ற பொழுது குறை பார்வையோடு பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய அகப்பார்வையோடு சேர்ந்து பார்த்தால் புறப்பார்வை தெளிவாகிவிடும். அன்புக்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினர் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த கேள்வியை சீடர்கள் கேட்டாங்கன்றதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. விடுதலை பயணம் தொடக்க நூலுக்கு அடுத்த நூல், 2வது நூல் விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் வசனம் 7. ஏன் இவங்க இந்த கேள்வியை கேட்டாங்க? இவன் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா? பாருங்க. ஆயிரம் தலைமுறைகள் ஆசை பெறக்கூடியவர்களாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தந்தையோ ஒரு தாயோ குடும்பத்தில் செய்கிற பாவத்தினுடைய கனாகனம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் தொடரும். அதனால தான் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடமே கேட்டாங்க. ஏன்னா வார்த்தையான இறைவன், வல்லமையான இறைவன், மெசியா, ஒவ்வொருவருடைய கண்களையும் ஒளி பெற செய்பவர், உள்ளத்துக்கு ஒளி ஊட்டுபவர் இயேசு என்பதை சீடர்கள் அவரோடு பயணிக்கின்ற பொழுது, இந்த நிகழ்வின் பொழுது அறிந்து கொள்கிறார்கள்.
ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? நானே உலகின் ஒளி. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8:12 பாருங்க. அடிக்கடி படிக்கிறது தானே அது. உலகின் ஒளி நானே. திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது இதோ உலகின் ஒளி என்று நம்முடைய ஸ்பான்சர்ஸ் அண்ட் நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க இல்லைங்களா? திருமுழுக்கின் பொழுது அந்த ஒளியானவர் இயேசு. சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவை பின்தொடர்பவர் யாரை? எதிலில் இருக்க மாட்டாங்க? இருளில் இருக்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் ஏசாயா நூலிலே அதிகாரம் 29:18 படிப்போம். ஏசாயா நூல் அதிகாரம் 29:18. இருபத்தி 19:18 மட்டும் போதும். சரிங்களா? பாட்டு பாடுறவங்கல்ல, எசையா நூல் அதிகாரம் 35:5. யாராயிலும் ஒருவர் எழுந்து படிங்க. புறப்பார்வை தான், எனக்கு குறைப்பார்வை இல்லை, சும்மா புறப்பார்வை தான். படிக்கிறாங்க பாருங்க. அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சிமா உட்காருங்க உட்காருங்க. காது கேளாதோர் கூட காது கேட்கும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் யாருடைய வருகையின் பொழுது. அடுத்தது படிப்போம். 42:7 எசையா நூலிலே 42:7. வேறு யாராயிலும் இங்கிருந்து படிங்க. அன்புக்குரியவர்களை பார்த்தீங்களா? இந்த பார்வையற்றோர் யாருடைய வருகையின் பொழுது பார்வை பெறுகிறார்கள்? அதை எசாயா இறைவாக்கினர் சொல்றாரு. மெசியாவானவர், நம்மை மேய்க்கக்கூடியவர் வருகின்ற பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். இன்னொரு முறை சொல்றேன். எசையா நூல் 29:18 மற்றும் 35:5, 42:7. இதை வீட்டில் போனும்போது படித்து பாருங்க. எப்பொழுதெல்லாம் நம் வீட்டிற்கு கிறிஸ்து இயேசு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அகப்பார்வையும் புறப்பார்வையும் 100% நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வை இந்த நேரத்திலே பதிவு செய்வோம். இயேசு பிறவிலேயே பார்வையற்றவராயிருந்த மனிதர் மீது இறங்கி கண் பார்வை வழங்குகிறார். அந்த நபரும் பார்வை பெறுகிறார். சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர். அந்த இடத்திற்கு சென்று, நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது மண்ணில் எச்சு துப்பி அடுத்தவன் முகத்தில் பூசணத்தை தான் பார்த்து விளையாடி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணியிருக்காரு? பார்வையற்றவருடைய கண்களிலே பூசி சிலோவாம், ஏற்கனவே இதை பற்றி படித்திருக்கிறோமே, 38 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுத்து கிடந்தவர் ஆண்டவர் இயேசு சந்திக்கின்ற பொழுது சொல்றாரு, நான் செல்வதற்கு முன்னதாக இந்த சிலோவாம் குளத்தில் வேறொருவர் இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கும் பொழுது நலமாக்கி அனுப்புகிறார். இங்கே நலமாக்குகின்ற நேரம் ஓர் ஓய்வு நாள். நமக்கு தான் எந்த நாளுமே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை 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 ஓடுறோம், தேவைதான். ஆனால் ஆண்டவருக்கென்று நேரம் ஒதுக்குகின்ற பொழுது நாம் புறப்பார்வை மட்டுமல்ல அகப்பார்வையும் விசாலமாகவே பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது பாருங்க, பரிசேயர்கள் பார்வை பெற்றிருந்தார்கள், புறப்பார்வை மட்டுமே, அகப்பார்வை பெற முடியவில்லை. ஏன்? அகப்பார்வை பெற்றிருந்தால்
அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு மெசியா நம் மத்தியில் வந்துவிட்டார் என்று அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் புறப்பார்வை காட்டிலும் அகப்பார்வை அவர்கள் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியும். இங்கே புறப்பார்வை பெற்றவர்கள் பார்வை இழந்தவர்களாக பேசுகிறார்கள். இயேசு என்ன செய்தாரு சொல்லு என்று நீங்களும் அவருடைய சீடராக விரும்புகிறார். செமையா ஒரு அறிவால் மாதிரி போடுறான் அந்த பார்வை பெற்ற நபர். உண்மைதான், அவன் சீடனாகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு என்ற உடனே நான் பார்வை பெற வேண்டும் என்ற உணர்வை அவன் பெற்றுக்கொள்கிறார். நம்பிக்கை எப்பொழுதும் பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த புறப்பார்வை இல்லாதவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. சாதாரண ஒரு ஸ்டிக்கை வச்சு எத்தனை கிலோமீட்டர் கூட நடந்து போயிடுறாங்க. ஒரு நபரை சந்தித்தேன். அதே போல் ஒரு ஃபாதரும் அந்த நபரை பற்றி ஒரு சொன்னார். ஏங்க எப்படிங்க இரவு நேரத்தில் நீங்கள் இவ்வளோ தொலைவு நடந்து வந்திருக்கீங்க? அப்போ சொல்கிறாரு, பார்வையற்ற எனக்கு, புறப்பார்வையற்ற எனக்கு இரவும் ஒன்றுதான் பகலும் ஒன்றுதான், தன்னம்பிக்கை ஒன்றே எனக்கு ஒளி விளக்கு என்கிறார். அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் பார்வை பெறுகிறார். இயேசுவே மெசியா என்று ஏற்றுக்கொள்வதனால் அவரை பின்பற்றுகிறார். ஆண்டவருடைய உடன் இருப்பினால் அந்த பார்வையற்ற நபர் பார்வை பெறுகிறார். நம்மோடும் ஆண்டவர் இயேசு உடன் இருக்கும் பொழுது இழந்த பார்வையை அல்லது பிறவிலேயே பெற்றிருக்கிற அகப்பார்வையை உணராத நமக்கு ஆண்டவர் அகப்பார்வையை ஒளி ஊட்டுகிறார். நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் அகத்தின் ஒளியை நமக்குள்ளாக ஏற்றுகிறார். இந்த பரிசேயர்கள் இப்படியாக பேசிக்கொள்கிறார்கள். கடவுளிடமிருந்து வந்தவர் என்றால் ஓய்வு நாளை கடைபிடிப்பார். இவர் ஒரு பாவியாக இருந்தால் இப்படிப்பட்ட பிறவிலேயே பார்வையற்ற நபருக்கு பார்வை வழங்கியிருக்க முடியாது. அவர்களுக்குள்ளாக என்ன ஏற்படுகிறது? பிளவு ஏற்படுகிறது. அழகை அங்கே ஆட்சி செய்கிறான். அதனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. மெசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. இயேசு இவ்வளவு அற்புதங்களையும் அருள் அடையாளங்களும் செய்கிறவர் கடவுளாக இருக்கிறார். கடவுளுடைய மகனாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நீதியின் அமைதியின் ஆட்சியை நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். எசையா இறைவாக்கினர் சொன்னது போல மெசியா வருகின்ற பொழுது பார்வை கிடைக்கும், காது கேளாதோர் கேட்பர், ஊமையர் பேசுவர் என்று, முடக்கவாதமுற்றவர்கள் எழுந்து நடப்பர் என்று சொன்ன அந்த இறைவாக்கு ஆண்டவர் இயேசுவிலே நிறைவேறுவதை பார்வை பெற்றிருந்த பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பார்வையற்றவர்களாகவே வாழ்நாள் முழுவதும் இருக்கிறார்கள். அதனால தான் எசையா 43:8 கண்ணிருந்தும் குருடராய். படிப்போமா? யாராயில் ஒருத்தர் படித்தவங்களே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கக்கூடாதுல்ல. யாராயில் ஒருத்தர் மாற்றி படிங்க. ஆமாம்மா இருங்க, இங்கே படிக்கிறாங்க. படிங்கம்மா. மீண்டும் படிங்கம்மா. கண்ணிருந்தும் புறப்பட்டு வர சொல். அன்புக்குரியவர்களே, மெசியா நம்ம மத்தியில் இருக்கிறார். இயேசு இந்த கல்வாரி பலியிலே தன்னையே பலிப்பொருளாகவும் அவற்றை நிறைவேற்றுகின்ற குருவாகவும் அவரே இங்கே இருக்கிறார். அந்த இயேசுவிடம் நாம் பெற வேண்டிய பார்வை அகப்பார்வை. இதில் மார்க் நற்செய்தியில் அதிகாரம் 10 இறைவசனம் 51 இதை படித்தோம்னாவே பிறவிலேயே பார்வையற்றவருக்கும் ரபூனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்போ ஏற்கனவே பார்வை பெற்றிருந்தவர் இடையில பார்வை இழந்த நாமும் எப்படி இருக்கிறோம் பார்ப்போம். படிங்க படிங்க. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 51. அன்புக்குரியவர்களே, இதனுடைய வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? பிறவிலேயே பார்வையற்றவருக்கும் நான் மீண்டும் பார்வை பெறும்னா
முன்னதாகவே பார்வை பெற்றிருந்திருக்கிறார். இப்பொழுது பார்வையை அற்று இருக்கிறார். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு, தாவீதின் மகனே பர்த்திமேயு, இந்த பார்வையற்றவர் சொல்லுகிறார், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். தாவீதின் மகனே, நீர் எனக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? விரும்பியதை, நற்செய்தியில கேட்டதை, இறை வசனங்களிலே கேட்டதை இந்த கல்வாரி பலிபீடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, உடல் அளவில் பார்வையற்ற நபர் இயேசுவின் உடனிருப்பால் பார்வை பெற்றதை, அவர் இயேசுவை நம்பியதால் அவர் பெற்றார். நாம் நம்பினால் நலம் பெறுவோம். உள்ளத்தளவில் பார்வை பெற்றதையும், அதே போல பரிசேயர்கள் இயேசுவை நம்பாததால் இறுதி வரை பார்வை பெறாமலேயே இருப்பதையும் இந்த இறை வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பார்வையளிக்கும் கடவுள் பார்ப்பது போல நம்முடைய பார்வை பெற்றவர்கள், அகப்பார்வை பெற்றவர்கள், புறப்பார்வை அல்ல, பிறரை பார்க்கின்ற விதம் கடவுளுடைய பார்வையில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு உகந்ததை செய்வதே பார்வை பெற்ற நிலை என்று இரண்டாம் வாசகம் நமக்கு பவுல் அடிகளார் வழியாக எடுத்து சொல்வதை கேட்கிறோம். இயேசுவை மெசியா என்று நம்புதலே பார்வை பெற்ற நிலை என்று இன்றைய நற்செய்தி நமக்கு வாசகமாக கொடுக்கப்படுகிறது. தன்னிலை அறியாத பரிசேயர்கள் நாங்களுமா பார்வையற்றோர் என கேட்கின்றனர். எதெல்லாம் வேணும்? கடவுளுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய மகனாகிய மெசியாவிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், அகப்பார்வையை கொடுப்பவர் மெசியாதான் என்ற உணர்வை நாம் உள்ளே பெற வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 23 தான் இன்றைய நாளிலே வாசிக்கப்படுவது. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் என் நாயன். அதில் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், ஒரு பார்வையற்ற நபர் சொன்னார்ல, இரவும் பகலும் எனக்கு எல்லாம் ஒன்னே தான். ஏன்? நம்பிக்கை என்ற ஆண்டவர் மட்டுமே எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் வழி நடத்துகிறார் என்ற அந்த உறுதியை ஒரு பார்வையற்ற நபரிடமிருந்து தெரிந்து கொண்டோம். இதைத்தான் இங்கே திருப்பாடல் 23 சொல்கிறது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். இதையே ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இருளில் நாம் நடக்க தேவையில்லை. நாம் இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்கள். சொல்லுவோம், ஒளியின் மக்கள் நாங்கள். எல்லாரும் சொன்னதா விடுவேன், இல்லைன்னா விடவே மாட்டேன். சொல்லுங்க, நாங்கள் ஒளியின் மக்கள், இருளின் மக்கள் அல்ல. நாங்கள் ஒளியின் மக்கள். பிறருக்கு வழிகாட்டுவோம், வாழ்த்துவோம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை அழகாக, நேர்த்தியாக, உண்மைத்தன்மையோடு சொல்லுவோம். ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டும்.
விண்ணுயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ, 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 ஆ. ஆண்டவருக்காக உழைப்பது வீண் போகாது என்ற பவுலடின் வார்த்தைகளுக்கு மெய்யாகும் வண்ணம் திரு அவைக்காக உழைப்போர் அனைவரும் கிறிஸ்துவின் ஒளியையும் இரக்கத்தையும் உலகிற்கு அறிவிக்கும் கருவியாக விளங்கிடவும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலால் உறுதியாக வளரவும் திருத்தந்தை லியோ மற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் ஆகிய அனைவரும் ஒன்றுபட்ட சாட்சிகளாக வாழ அருள் கிடைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாற்றம் தேவைப்படுவர்களுக்காக மன்றாடுவோம். தவக்காலத்தின் இந்த கிருபை நாள்களில் பாவச்சுமையால் சோர்ந்திருப்போருக்கும் ஆன்மீக இருளில் தத்தளிப்போருக்கும் இறைவனின் அளவற்ற கருணையை அனுபவித்து புதிய வாழ்வு வாழவும், உடைந்த உறவுகள் சீராகி மனங்களில் மன்னிப்பு மலரவும், அகப்பார்வை பெறவும் இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மன்றாடுவோம். நம் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க, பெற்றோரும் பிள்ளைகளும் பரஸ்பர புரிதலுடன் வாழ, இளைஞர்கள் நல்ல மதிப்புகளுடன் வளர்ந்து சமுதாயத்தின் ஒளியாக விளங்க இறைவன் வழிகாட்டும்படி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் மன்றாடுவோம். நம் நாடு மற்றும் உலக நாடுகள் அனைத்திலும் ஆட்சி செய்பவர்கள் நீதியுடனும் இரக்கத்துடனும் மக்களை வழிநடத்த இறைவன் ஞானத்தையும் துணிவையும் தந்து, ஈரான், இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா இடையே நிலவும் போர் பதற்றம் நீங்கி சமாதானமும் ஒற்றுமையும் நிலைக்க தூய ஆவியானவர் அறிவூட்ட மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணாக்கர்கள் தேர்வுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்துகின்ற பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் வளர்ச்சியிலே சிரத்தை எடுத்து உதவி செய்யவும், நடக்கின்ற இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய கட்ஸ், தைரியத்தை அவர்களுக்குள்ளாக வளர்த்து வழி நடத்தவும் தேவையான அருள் வரம் வேண்டி செபிப்போம். இன்னுமாக தேர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிற நமது சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு வித்தியாசமான அணுகுமுறை. ஒப்படைத்து செபிப்போம். ஆண்டவர் நமக்கு வெற்றி தர வேண்டும் என்று தனிப்பட்ட கருத்துக்காக செபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன சொந்தம் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தம் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தம் இல்லை. கண்களை நான்
தந்திருப்பே கண்களுக்கோ பார்வையில்லை கண்களை நான் தந்திருப்பேன் கண்களுக்கோ பார்வையில்லை இறைவாவும் பாதத்தில் உள்ளத்தை நான் வைக்க உள்ளத்தில் ஞானம் இல்லை காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணில் இல்லை உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை நெஞ்சுக்குள்ளே வந்து விடு நிம்மதியை தந்து விடு நெஞ்சுக்குள்ளே வந்து விடு நிம்மதியை தந்து விடு நேசித்து வந்த என் நெஞ்சத்தை சொந்தம் செய் நெஞ்சுக்கு முத்தம் கொடு நீயே என்னை காணிக்கை பெற்று கொடு நீயே என்னை காணிக்கை பெற்று கொடு உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க இதொன்றும் சொந்தமில்லை பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தமில்லை பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தமில்லை உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் மனிதர் ஆனதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புதுபிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதரணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவனே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாகுக. இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், நீனை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், வரை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும்.
எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன்னுறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே உயிரே எழுந்து வா உயிரே எழுந்து வா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும் ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற செய்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்கினியவர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. இந்நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித அன்னை தெரேசா அன்பியரை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித இஞ்ஞாசியர் அன்பியரை மக்கள். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கு ரூபாய் 32,961.
தலைமை ஆலயத்தில் தவ நாள்களில் தினமும் சிறப்பு நற்கருணை ஆராதனை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வாரம் நற்கருணை ஆராதனை சிறப்பிப்போர் புனித அந்தோனியார் அன்பியம் என்று சிறப்பிப்பார்கள். நாளை குழந்தை இயேசு அன்பியம், செவ்வாய் அன்று புனித அமலோற்ப மாத அன்பியம், புதனன்று புனித யோவான் அன்பியம், வியாழனன்று புனித பிலிப்பு அன்பியம், சனிக்கிழமை புனித பார்த்தலோமி அன்பியரை மக்கள் சிறப்பிப்பார்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் புதனன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். சிறப்பிக்கும் அன்பியங்கள் புனித தேவ சகாயம் மற்றும் புனித ஜெபமாலை மாதா அன்பியங்கள். வரும் வெள்ளி அன்று திருச்சிலுவை பாதை கல்வாரி திருமலையில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். சிறப்பிக்கும் அன்பியங்கள் புனித அருளானந்தர், புனித மார்க்கு மற்றும் புனித குரியாக்கோஸ் அன்பியங்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் 19ஆம் தேதி வியாழன் அன்று நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே அன்று வழக்கம் போல் நம்முடைய தலைமை ஆலயத்தில் காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் பெருவிழா திருப்பலியானது நம்முடைய தலைமை ஆலயத்தில் நடைபெற வருகிற வியாழன் அன்று 19ஆம் தேதி புனித யோசேப்பினுடைய பெருவிழா. எனவே மாலை 6:30 மணிக்கு சிறப்பு தேர் பவனியும் பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதருடைய பெருவிழா வருகிற வியாழன் 19ஆம் தேதி புனித யோசேப்பு, புனித கன்னி மரியாவினுடைய கணவர் பெருவிழா. அன்பு உறவுகளே, இந்த நன்னாளில் நம்முடைய தலைமை ஆலயத்தில் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த ஆண்டு முழுக்க வார இறுதி நாள்களில் இறைப்பணி செய்த நம்முடைய பாசமிகு அருட் சகோதரர் ஜோ கிளின்டன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அருட் சகோதரர் அவர்கள் பூந்தமல்லி குருமடத்தில் இறையியல் 3ஆம் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைமை ஆலயத்தில் இந்த ஓராண்டு சிறப்பு பணிகளை துடிப்போடு செய்திருக்கிறார். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு வகுப்புகளை எடுப்பது, இந்த மறைக்கல்வி வகுப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய உன்னதமான பணி, மகிழ்வு அட்டையை பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பணி, புலிப்பாக்கும் நம்முடைய கிளை பங்கில் மறைக்கல்வி வகுப்பு எடுப்பது, வழிபாட்டை மேற்பார்வை செய்வது, பீட சிறார்களுக்கு வகுப்பு எடுப்பது, வீடு சந்திப்பு என்று பல்வேறு பணிகளை துடிப்போடு செய்திருக்கிறார். எனவே நம்முடைய பாசமிகு அருட் சகோதரர் ஜோ கிளின்டன் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய தலைமை ஆலயத்தின் சார்பாக, நம்முடைய குடும்பத்தின் சார்பாக அவருடைய பணி சிறக்க, இறைவன் அவருக்கு துணையாக இருக்க, கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய அருட் சகோதரர் அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய தலைமை ஆலயத்தில் திருத்தொண்டராக திருப்பொழிவு செய்யப்பட இருக்கிறார். எனவே நெஞ்சார வாழ்த்துகிறோம். இறைவன் அவருக்கு துணையாக இருக்க, தலை சிறந்த ஒரு குருவாக உருவாக, இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குருவாக மாற, இறைவனுடைய திட்டங்களை எல்லாம் உள்வாங்கி தலை சிறந்த பணியாளராக செழித்தோங்க அவருக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நாம் இணைந்து இறைவனில் செய்வோம். இறைவன் அவருக்கு எந்நாளும் இறை ஆசிரை தாராளமாய் ஏராளமாய் வழங்க தொடர்ந்து நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, தெம்பான நாள்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி
ஆத்மாக்கள் பல கோடி உருவாக்கினார். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேதனே, அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேதனே, அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான்